இந்துக்களுக்கு எதிராக பேசுவதை சில தலைவர்கள் வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இவர்களில் கி. வீரமணி, சுபவீரபாண்டியன், துரைமுருகன், ஸ்டாலின் ஆகியோரின் பேச்சுக்களும் இந்து கடவுள்களை அவன் இவன் என்று சாடியது சர்ச்சையானது. இந்நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு திடீர் ஞானோதயம் வந்தது போல் கிருஷ்ணரை பற்றி கி. வீரமணி சர்ச்சையாக பேசியிருந்தால் அது தவறு என்கிறார். மேலும் தனது மனைவி கடவுள் நம்பிக்கை உள்ளவர், அவர் காலை இரவு என கடவுள் வழிபாடு செய்யக்கூடியவர், அவருடைய வழிபாட்டில் தலையிடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நான் பின்பற்றும் கொள்கை என கூறுகிறார் ஸ்டாலின். RSS போன்ற இந்த தேர்தல் நேரத்தில் இதை தவறாக சித்தரித்து மக்களிடத்தில் தவறான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஒரு செஞ்சிருக்கக்கூடிய சதி இது. அது எதுவாக இருந்தாலும் அது அப்படி உண்மையாக இருந்திருந்தால் அது தவறு என்பதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் அண்ணாவினுடைய கொள்கை. அதேபோல் தலைவர் கலைஞர் அவர்கள் கூட பராசக்தி என்ற திரைப்படத்தில் மிக தெளிவாக அவரிடத்தில் வசனத்தை குறிப்பிட்டிருப்பார்கள். கோவில்கள் கூடாது என்பது திமுகவின் கொள்கை அல்ல, கோவில்கள் கொடியவர்கள் கூடாரமாகிவிடக்கூடாது என்பதுதான் கொள்கை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு திமுக இருக்கிறது. இந்துக்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற 90% இந்துக்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, என்னுடைய துணைவியார் அவர்கள் கூட காலையிலையும் மாலையிலையும் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். என்றைக்காவது நான் அவரை அழைத்து ஏன் போகக்கூடாது, தவறு அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. அதனால் அதில் நீங்கள் தேர்தலுக்காக நடத்துகிற பிரச்சாரங்களை தவிர இதை வேணும்னு திட்டமிட்டு நடக்கிற பிரச்சாரம் தவிர அவ்வளவுதான், தவிர வேற ஒன்றும் இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.